எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுனாலே நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் இருக்கும். ஏன் அந்த ஹாப்பி ஃபீலிங்? நம்ம ஒரு புது லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம். அப்போ நம்ம ஒரு புது கோல் செட்டப் பண்ணி நம்ம லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது நம்ம எதிர்பார்த்து இருப்போம். அதனாலதான் நமக்கு புத்தாண்டுனாலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் கிடைக்குது. புத்தாண்டுனாலே நம்ம லைஃப்ல ஏதாவது புதிய விஷயங்கள் நடக்காதா, ஏதாவது புது மாற்றங்கள் வராதான்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் இருக்கும். ஏன்னா புத்தாண்டுல தான் பொதுவா எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க. என்னென்ன எடுப்பாங்கன்னா, நான் நல்ல பழக்கத்தை வளர்த்துக்க போறேன், கெட்ட பழக்கத்தை நிறுத்த போறேன் அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க லைஃப்லயே ஒவ்வொரு சேஞ்சஸ இந்த புத்தாண்டுல கொண்டு வருவாங்க. இந்த கிரக நிலைகள் 27 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுது, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், இத பத்தி தான் டீடைலா நம்ம மோசஸ் ஐயா கிட்ட இந்த புத்தாண்டு நட்சத்திர பலனா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு அனைவர் வாழ்விலும் நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக அமையணும்னு சொல்லிட்டு நானும் என் உயிரான ஈசனை வேண்டி இந்த 2026ஆம் ஆண்டு 27 நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இங்க நன்மை தீமை என்பதை காட்டிலும் நன்மை என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவும், தீமை நம்மளை சுத்தி வருதுன்னா அதை நம்ம எதிர்கொண்டு அதையும் நன்மையாக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியா தாங்க இருக்கும். ஸோ இதுக்கு தான் நமக்கு ஆன்மீகத்தோட துணை வேணும்னு நம்ம சொல்றது. ஏன்னா நன்மையும் தீமையும் என்பது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நன்மை வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்குவோம், நம்மளை சுத்தி நன்மையற்ற விஷயங்கள் வரும்போதும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதை நன்மையாக மாத்திக்கணும். ஸோ அப்ப எப்பொழுதும் நம்மளை சுத்தி ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஆன்மீகத்தோட துணை, குருவோட அருள் வேணும், நம்மளோட பெற்றோர்களோட ஆசை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த விஷயத்தை மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? ஸோ இந்த பவர் யார் யாருக்கெல்லாம் இந்த 27 நட்சத்திரங்களுக்கு கிடைக்க போகுது, இல்லை என்ன பண்ணா இந்த பவர் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஆண்டு பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நிறைய, ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இது எல்லாமே சஞ்சரிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய போகுது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாமே குருவோட வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய நிறைய, அதாவது என்னன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ இந்த பொதுவாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குலதெய்வத்தை நோக்கி பயணம், ஏன்னா நிறைய ஆன்மீக சில பயணங்கள் இருந்தவங்க எல்லாமே இப்ப குலதெய்வத்துக்கு இந்த காலகட்டம் 2026 அதி முக்கியத்துவம் கொடுக்கப்படும். குலதெய்வ வழிபாடு தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கே நீங்க உங்க குலதெய்வ வழிபாடை தொடங்கிடுங்க. ஏன்னா இந்த 2026 இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா எப்பொழுதும் என்ன, குலதெய்வத்தின் அருளை கொண்டுதான் இறை அருளை பெற முடியும். ஸோ அந்த குலதெய்வத்தை நம்ம சிறப்பாக வச்சுக்கணும். ஸோ அதனால உங்களுடைய உறவுகளுடன் ஒரு வாட்டி குலதெய்வ வழிபாடை செஞ்சு பாருங்க. இந்த 2026 உங்கள் வாழ்வில் அற்புதங்களும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும்ன்ற தகவலுடன் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? குடும்ப பிரச்சனைகள் இந்த வருஷமாவது தீருமா? அவங்க பிரச்சனைங்க தீரணும்னா என்ன பண்ணணும்ன்றத நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான விஷயங்களை, என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை, யோகத்தை கொடுக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஒன்று. ஏன்னா குரு பார்வையிலே இந்த ஆண்டு தொடங்குறதுனால இந்த ஆண்டு மே மாதம் வரை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ நன்மை, எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி, எதிர்பார்த்த பொருளாதார ஆதாயம் எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு விற்பனைக்காக செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே இருந்து தவறி போயிருக்கு. அந்த விஷயம் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக வீடு விற்பனை செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள், இல்லை வீடு இடத்தை கொடுத்து இல்லை புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரர்கள்
வேலை சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா வேலைக்காக தேடக்கூடிய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலத்துல வேலையில வந்து நிறைய பழைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், நண்பர்களுடைய விஷயத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய வேலையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ நிதான போக்கு என்பது எல்லாமே வேலையில வந்து அவசரம் அவசரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வேகமாக முடிக்க வேண்டிய சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ஏற்படும். அதற்கான ஆதாயம் என்பது இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு ப்ரொமோஷன் தேடி வரும்னே சொல்லலாம். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் தேடி வரும். வேலை சார்ந்த விஷயத்துல திடீர் பயணங்கள், திடீர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் என்பது இந்த ஆண்டு கடைசியில் இருக்கு. மூல நட்சத்திரக்காரன் இந்த ஆண்டு கடைசியில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த ஆண்டு இருக்கு. ஸோ மூல நட்சத்திரக்காரன் இந்த ஆண்டு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த 2026 என்பதுல 100% நம்மளால சொல்ல முடியும். மூல நட்சத்திரக்காரங்களை இந்த ஆண்டு உங்கள் கனவுகளையும் உங்கள் ஆசைகளையும் நிறைவேற்றுங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட முறையான தூக்கத்தை வந்து வச்சுக்கணும். முறையான தூக்கத்தை வச்சுக்கணும். முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பேருக்கு நீர் தானங்களை பண்ணுங்க. நீர்மோர் வாங்கி கொடுப்பது இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய விரயத்தை யோகமாக மாற்றி தரக்கூடிய ஒரு பரிகாரம். வாய்ப்பு கிடைச்சா முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்க நீர் தானம் செய்வதே உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த யோகத்தை தரும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அவங்க லைஃப்ல இருக்க இந்த வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாம் அவங்கள இந்த வருஷமாவது அவங்களுக்கு தீருமா? அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான ஆண்டுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நன்மையான போக்கே இருக்கும். மேலும் அந்த நன்மைக்கு சில இடைத்தடகல்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்திருக்கும். ஏன்னா நிறைய திருமணத்திற்காக முயற்சி எடுத்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். குழந்தைக்காக எடுத்த விஷயங்கள் நடக்கும். அதே போல நல்ல விஷயங்கள் எப்படி வருதோ நட்சத்திரக்காலம் இந்த காலகட்டத்தில் கடன் சுமை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. சிறிய கடன் என்பது கண்டிப்பாக ஏற்படும். அதே போல என்னக்கா ஹார்மோன் சார்ந்த விஷயத்துல சின்ன ஒரு உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் வேலையில ப்ரொமோஷன் வந்து புராண நட்சத்திரங்கள் கன்ஃபார்ம் ப்ரொமோஷன் இந்த ஆண்டு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க எந்த வேலையில போனீங்களாலும் புதிய வேலைக்கு கூட நீங்க தேடி போனீங்களா அங்கேயும் நல்ல ஒரு சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்கும். ஸோ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பாங்க. ஸோ அதுக்கு என்னன்னாக்கா நிறைய யோகா, இந்த நிறைய குளிர்ச்சியான உணர்வுகளை தவிர்த்து கொண்டீங்கன்னா, இல்லை பழைய உணவுகளை பேக்ட் ஐட்டம், ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டை வந்து நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்பிலையும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உச்சத்தை அடையும். நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ் ஆகுறதெல்லாம் புராண நட்சத்திரக்காரங்க அதிகமாக சக்ஸஸ் ஆகுது. குறிப்பாக தனுசு ராசி இந்த காலம் காம்படிட்டிவ் எக்ஸாம் சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புராண நட்சத்திரக்காரங்க இந்த ஆண்டு சிறிய தடைக்கு அப்புறம் வெற்றிக்கான ஒரு பிரகாசமான ஆண்டு. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனை தீருமா? கடன் பிரச்சனை தீரணும்னா அவங்க என்ன பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2027 ஆங்கில புத்தாண்டு என்ன அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போகுது இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த 2026 தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு வந்து மிக ஒரு யோகமான ஒரு ஆண்டுன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கௌரவமான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த அந்த முதல் மரியாதை என்பது நடக்கும். அரசியல் இருந்தாங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்கும். எம்எல்ஏ சீட்ல கூப்பிட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ கவுன்சிலர் சீட்டுக்கு இவங்க ஏதாவது முயற்சி செஞ்சாங்கன்னா அரசியல்ல மிகுந்த வெற்றி வாய்ப்புகளை ருசிக்கக்கூடிய இடத்துலதான் உத்திராடம், தனுசு ராசியில உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா உத்திராடம் 2, 3, 4 பாதம் மகர ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஒரு என்ன எப்படின்னாக்கா நிறைய விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கு. நிறைய விஷயத்துக்காக இவங்க பார்த்தீங்கன்னா பேமெண்ட், அதாவது என்னன்னாக்கா நிறைய அந்த அரசு சார்ந்த விஷயத்துல சிறிய விரயங்கள் என்பது இருக்கு. ஆனா இந்த காலகட்ட ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த ஆண்டு வந்து வெளிநாடு யோகத்தை பெற்றது. திடீர் பயணங்கள் என்பது இருக்கு. நிறைய பேர் என்னக்கா இந்த ஆண்டு வந்து வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாட்டு பயணம், ஏன்னா இங்க நமக்கு செட் ஆகல, நம்ம கொஞ்சம் ஊரை மாத்தலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே உத்திராடம் 2, 3, 4 பாதத்துல, அதாவது மகர ராசியில் இருக்க உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக ஏற்படும். அதுக்காக நீங்க நிறைய பேர் வேலை சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய படிப்பு சார்ந்த விஷயத்துக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. இந்த நேரம் உத்திராடம் 2, 3 பாதத்துல இருக்கவும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், அரசு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் எல்லாமே இருக்கு.
ஸோ மகர ராசியில் உத்திராடம் 2, 3 நட்சத்திரக்காரங்க இந்த ஆண்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் தயவு செய்து என்னென்னாக்கா ஆன்மீக விஷயங்களுக்காக சில தர்மங்களை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா கோயிலுக்காக, கோயில் திருப்பணிக்காக, இல்லை கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்காக, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் சிறிய பொருளாதார விஷயங்களில் நீங்கள் தர்மம் செய்வது வழியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் பல அதிர்ஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் இந்த 2000 அலங்கரிக்க முடியும். ஆனால் அரசு சார்ந்த விஷயத்துல எல்லாமே ஆன் டைம்ல பண்ணணும். இல்லைன்னா தேவையற்ற அபராதங்களை கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும்.